Good morning, everybody. Can you hear me, online students? Hello. Anyone answer? Okay. 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 Any of them students of excellence from any of them on the online? Savida or School of Excellence? Okay. 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 Very good. Very good. I am Mr. Balasubramaniam. I did my studies at Pollachi, NGM College at Pollachi. Then I joined here for Law College, Madras, Chennai. Then I completed my degree. Then I was joined as a junior under M. Srinivasan, the head of it, Jain, who has heard the previous Jayalalitha's case, and he has convicted her for Pleasant Stay Hotel. அந்த கேஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஜட்ஜ்மெண்ட் அவர்கிட்ட எதுவும் பண்ண முடியாதுன்னு 1 வீக் அவரோட வீட்டில் எலக்ட்ரிசிட்டியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, தண்ணியை கனெக்ட் பண்ணிட்டாங்க. பட்டன் ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகரில். In spite of it, he never made any complaint to anybody else. டிஸ்கனெக்ட் பண்ணது எதையும் சொல்லலை. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் மட்டும் அவர் என்ன நினைச்சாரோ அது அப்படியே அவர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படியே சொன்னார். யோசிச்சு பாருங்க. ஜட்ஜ் அப்படிங்கிறது either you are in the hierarchy of hierarchy or lowest. So always, sometimes it's a challenging. It is always a challenging. You may sometimes think, இவ்வளவு ஸ்டெயின் பண்ணணுமா ஒரு கானஸ்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க? இஸ் இட் ஒர்த் இட்? லைஃப்பை இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கணுமா அப்படின்னா, சம்டைம்ஸ் இட் மே டெஸ்டினி லீட்ஸ் டு யூ. நீங்கள் ஆகணும்னு இருந்தால் அது உங்ககிட்ட இருக்கும். உங்களால தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட். த சேம் டைம் சிலருக்கு வசதியே இல்லாத ஒரு கேஸ் போட்டிருப்பான். அவனுடைய கேஸில் உங்ககிட்ட தான் வந்து நியாயம் கிடைக்கணும்னு அவன் இருந்ததுன்னா, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லிட்டு போயிருப்பீங்க. அவன் சாக வரைக்கும் சொல்லிட்டு இருப்பான். ஒருத்தர் வந்திருந்தாங்க, ஒரு மேடம் ஃபேராக இருந்தாங்க, என்னோட கேஸில் நியாயமான தீர்ப்பு கிடைச்சது, 20 வருஷம் பொறுத்து நான் ஜெயித்தேன் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய இந்த சர்வீஸில் சார் வந்து நிறைய சொன்னாங்க. சார் எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் வைக்கல. ஐஏஎஸில் பற்றி நிறைய சொன்னாங்க. அதில் அந்த ஐஏஎஸில் அவர் சொன்னதில் எனக்கு ஒன்று மட்டும் பிடிச்சது, நீங்கள் நல்ல ஒரு டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரலி தே வர் மோல்டட் இன் சச் எ வே, அந்த மேக்ஸிமம் அட்டம்ப்டை பார்த்துருவாங்க. ப்ரிலிமினரி ஃபைனல் இட் ஷோஸ் தேர் அடமன்சி. அதை பிடிச்சிட்டோம். ஒன்ஸ் யூ டிசைடட் சம்திங், அதில் ஃபைனாலிட்டி ரீச் ஆகிறமோ இல்லையே கடைசி வரைக்கும். தேர் ஆர் செவரல் பர்சன்ஸ் லாஸ்ட் அட்டம். தேர் மே பி லக்கி இனஃப். சிலர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜுடிஷியல் சர்வீஸை கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் சேலரி வைஸ் ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக சீக்கிரம் ப்ரொமோட் ஆகிடுறீங்க 10 இயர்ஸில். நீங்கள் டிஜேவை ப்ரொமோட் ஆனீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கலெக்டர் இருப்பார், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருப்பார். த ப்ரோட்டோகால் வில் பி நார்மலி when you are posted as a district judge, the protocol will be the IAS officer will come and meet you. IPS ஆஃபீஸர் வந்தாங்கன்னா வந்து மீட் பண்ணுவாங்க. ப்ரோட்டோகால் நிறைய இடங்களில் டைம்ஸ் ஹேவ் பீன் சேஞ்ச். ஈகோஸ்டிக், நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படி இருக்கு. பட் வென் வி ஆர் ஒர்க்கிங், வி வில் ஆல்வேஸ் ஒர்க் இன் எனி டிஸ்ட்ரிக்ட். தேர் வில் கோஆபரேட்டிவாக ஒர்க் பண்ணுவோம். ஆல் த ப்ரோக்ராம்ஸ், லீகல் எய்டு மீட்டிங்ஸில் வி வில் ஆஸ்க் தம் டு ப்ரொசீட். ஸோ இட் இஸ் சச் அ டிக்னிஃபைடு போஸ்ட். அந்த போஸ்ட்டுக்கு தேவை நம்ம ஹானஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களை தான் அது தேர்ந்தெடுக்குது. மினிமம் எலிஜிபிலிட்டி லா. இட் நெவர் லுக்ஸ் லைக் யார் என்ன பேக்ரவுண்டுன்னு வேண்டியதில்லை. நம்ம எலிஜிபிலிட்டி இருக்குது, நம்ம எழுதுகிறோம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பியூர்லி நீங்கள் இந்த எக்ஸாம் எடுத்துக்கக்கூடிய உங்களோட மனசு. அதர்வைஸ் உங்களோட யுவர் செல்ஃப் யூ ஹாவ் டு டிசைட். நான் வந்து இதுக்காக என்னால் முடியும், நான் இதுக்காக இருக்கேன், கண்டிப்பாக என்னால் எழுதிட முடியும் அப்படிங்கிறது. யூ நோ ஆல் த அட்வொகேட்ஸ், நீங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஐ திங்க் யூ ஆர் ஆல் ப்ராக்டிஸிங் ஆஃப்டர் என்ரோல்மெண்ட். நிறைய விஷயங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கு. See, when I joined the service, after I completed, I joined ML post graduation. நான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிவிட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் பட்டாபிராம் லா காலேஜில் பிஸ்னஸ் லா எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஈவினிங் பட்டாபிராம் லா காலேஜில் பிஸ்னஸ் லா எடுப்பேன். காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸில் போய் அன்றைக்கி வர்ற கேசஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். 9:30க்கு அவர் கூட ட்ராவல் பண்ணணும். 4:30 வரைக்கும் கேசஸ் இருக்கும். 2 நாள் கிளாஸஸ். ஸோ ஐ வில் 2 நாளைக்கு பர்மிஷன் வாங்கிட்டு போவேன். ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் அ ஜூனியர்
I was working as a lecturer. I did my postgraduate முடிச்சிட்டு personal management பண்ண மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல். ஸோ ஆல் தீஸ் எவ்ரிவேர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் சர்வீஸில் இருக்கும்போது இது எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. See, whenever my father sends the money, I was studying in the Miller's hostel. பணம் அனுப்புவார். அப்போவெல்லாம் மணி ஆர்டர் அதிகபட்சம் எலக்ட்ரானிக்கலி அதிகபட்சம் ஏதாவது பண்ணணும்னா ஒரு மெயில் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு ப்ளூ கலர் ஃபார்ம் கனரா பேங்க்கில் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா பணம் அனுப்பியாச்சு. நீங்கள் ஒரு மெசேஜ் லெட்ரு வரும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இட் வில் டேக் 3 to 4 days. Every letter my father used to write a letter saying, இந்த மேஜிஸ்ட்ரேட் போஸ்ட் பரீட்சை எழுதிப்பா, மேஜிஸ்ட்ரேட் எவ்ரி வீக் பணம் அனுப்பும் போதெல்லாம் லெட்டர் எழுதிட்டே இருப்பார். அவருக்கு விவசாயி, அவருக்கு அதனோட குவாலிஃபிகேஷன் என்ன, எப்போ எழுதுனா எதுவும் தெரியாது. பிகாஸ் எங்களோட கேஸ் உடுமல்பேட்டில் நடந்தது, எங்கள் தாத்தா நடத்திட்டு இருந்தார். தென் மை ஃபாதர் கண்டினியூட் த கேஸ் வென்ட் ஃபார் இயர்ஸ் டுகெதர். 10-15 வருஷம் இருந்தது. ஸோ எங்கள் தாத்தாவுக்கு பின்னாடி கோர்ட்டுக்கு போனார். எங்களோட கவுன்சில் யூ மே ஹேர்ட் ஆஃப் இட், வெரி ஃபேமஸ் லாயர் சாதிக் பாட்ஷா. ஹீ பிகம்ஸ் தென் இங்கே மினிஸ்டர்லாம் ஆனார். ஸோ அந்த கோர்ட்டுக்கு போய் அந்த ஜட்ஜஸ் அவங்க வர்றது எல்லாம் பார்த்து எழுதிக்கிட்டே இருப்பார். ஸோ தட் மேட் மீ, ஹீ வில் ரைட்ஸ் எ லெட்டர் தட் மேட் மீ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஜூனியர் நோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் எனி மணி ஃப்ரம் மை ஃபாதர். இனிமேல் பணம் வாங்கக்கூடாதுன்னு ஐ ஹவ் சோசன் திஸ் பார்ட் டைம் போஸ்ட். Because students are very extraordinary brilliant, எப்பவுமே, always, even today. So that made me to prepare. 1:30 மணி 1:30 தான் படுக்க முடியும். ஏன்னா என்ன கேள்வி வேணாலும் கேட்பான். அது கொஞ்சம் லெக்சரர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டா அவன் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டால் சார் தடுமாற வைக்க முடியும். அவரோட ஒரே கொஸ்டின் 4 சாப்டர் தள்ளி ஒரு கேள்வியை கேட்டு வாத்தியாரை ஒரு நிமிஷம் திணற வச்சுட்டு அவனுக்கு சந்தோஷம். ஸோ அவனுக்கு சேலஞ்சாக see, you won't believe it. அந்த முடித்தேன், நான் சர்வீஸ் வந்தேன், செலக்ட் ஆனேன், செவரல் பிளேஸஸ் ஒர்க் பண்ணியாச்சு. இட் வாஸ் ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் சொல்லிட்டு நான் சப்ஜெக்ட் போயிடறேன். இட் வாஸ் ஸோ ஹேப்பன், திடீர்னு ஒரு நாள் ஹைகோர்ட்டில் ஐ வாஸ் மீன் சேம்பர் முடிச்சுட்டு ஐ வாஸ் ஹோட்டலுக்கு வந்தேன். ஹோட்டலுக்கு வரும்போது 2 பேர் கைகளும் வந்தாங்க. வெளியே வரும்போது ஒரு பையன் கேட்டான், சார் நீங்கள் அப்படின்னு கேட்டான். சொல்லுப்பா அப்படின்னு. நீங்கள் எங்கேயாவது லெக்சராக இருந்தீங்களா சார்னு? சொல்லு, நான் இருந்திருக்கேன் அப்படின்னு. சார் நீங்கள் பட்டாபிராமில் இருந்திருக்கீங்களா சார்னா? ஐ செட் எஸ். உடனே சொல்கிறேன், சார் நான் உங்கள் பிகாம் உங்கள்கிட்ட படித்தேன் சார், கார்பரேட்டில் நாங்கள் படித்த மாட்டேங்க சார், 2 பேட்ச் எடுத்தீங்கல்ல சார், என்னோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. தென் ஒரு நாள் ஃபோன் பண்ணி தே செட், சார் உங்கள் வீட்டுக்கு வரணுன்னாங்க. ஐ செட் வாங்கன்னு சொன்னேன். 4 ஸ்டூடெண்ட் வந்தாங்க. அதில் ஒருத்தர் ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் தி ஏர்போர்ட் எஸ் அ கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்தார். ஒரு சால்வை போத்துனாங்க. சார் நாங்கள் ஒரு 75 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம், உங்களை கான்டாக்ட் பண்ண முடியலன்ட்டு தே ஹேட் ப்ரெசன்டட் பி அ வாட்ச். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மிஸ்ஸஸ் காஃபி கொடுத்தாங்க. மேடம், நான் ஒரு நாள் ஏதோ தப்பு பண்ணேன்னு சாரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னு கூட பார்க்காம கிளாஸ்க்கு வெளியே நிறுத்திட்டாரு மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. எனக்கும் கொஞ்சம் டெரிகேட்டிங்காக போச்சு. பட் அவர் இம்மீடியட்லி ஹி செட், பட் தட் வே அவர் இப்படி பண்ணதுனால மேடம் இந்த பெரிய போஸ்ட்டில் நான் இன்னைக்கு இருக்கிறேன். ஸ்டில் இஸ் கண்டினியூங் எஸ் அ. ஸோ யாருக்கு என்ன, யார் வேணாலும், அதாவது நம்மக்கிட்ட எனர்ஜி, ஒவ்வொருட ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நிறைய எனர்ஜி இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணி நம்மளுடைய எனர்ஜியை டெவலப் பண்ணால் என்னால் இது ஆக முடியும் அப்படின்னு இன்னைக்கு நினைக்கிறீங்க, முடிவு பண்ணியாச்சு. இந்த தடவை கண்டிப்பாக விடுறதில்லை. இந்த ஒரே அட்டம்ப்டில் நம்ம பாஸ் பண்ணுறோம். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபேர் சான்சஸ் நிறைய சார் சொல்லிட்டார். பார்த்துங்க, நம்மளதுலாம் அவ்வளோ குரோட்ஸில் அப்ளிகேஷன் வர்றதில்லை. ஒரு 20,000 அப்ளிகேஷன் 25,000 வரும். அதில் பாதி போயிடும். அதாவது 300 போஸ்ட் இருந்ததுன்னா இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேஸ் 1/10. 300 போஸ்ட் இருந்ததுன்னா 3000 பேர்த்த பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு கைட்லைன் இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்கிறாங்க. தேசே நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் நாங்கள் எல்லாருமே ஒரே கட் ஆஃப் எடுத்தா சார்? அதுலேயே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ரூல் என்ன சொல்கிறாங்க, சேம் கட் ஆஃப் இருந்தால் ஈவன் 1/10 தாண்டினா கூட நாங்கள் எல்லாத்தையும் பர்மிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சான்சஸ் ரொம்ப நேரம் ஆயிரும். 1:5 ஆயிரும். இந்த 5 பேர்த்தில் ஒருத்தருக்கு உண்டு. இந்த 5 பேர்த்தில் நீங்கள் ஒருத்தர் லேடி இருக்கீங்க, உமன் கோட்டா உண்டு. இந்த 5 பேர்த்தில் ஒருத்தர் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க, தமிழ் மீடியத்தில் 20% கோட்டா உண்டு. ஸோ யூ ஹேவ் காட் எ ஃபேர் சான்ஸ். இன்னைக்கு இந்த 20 பேரில் 5 பேர் அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க.
உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ் நம்மளா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. உங்களோட தான் உங்கள் ஒர்க் வந்து வி வில் கிவ் யூ ஆல் த ஹெல்ப். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணுனா இதில் ஜெயிக்க முடியும்னு தெரியும். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறோம் நாங்கள். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க, என்ன மாதிரி நம்ம எழுதணும் அப்படிங்கிறதையும் தெரியும். ஸோ எப்படி வேல்யூ பண்ணுவாங்கங்கிறது தெரியும். ஒன்லி திங் இஸ் ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னா, இப்போ அதர்வைஸ் வி கேன் சே கிரைசஸ். ஒரு முக்கியமான கிரைசஸில் இருக்கிறோம். என்னென்னா இந்த ஒமிக்ரான் கிரைசஸ் ஒன்று. இவ்வளவு நெருக்கடி. காலேஜ் வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணால் இன்னும் 2 மாதத்தில் முடியுமா, ஆன்லைன் கிளாஸ் பாருங்கள். இவ்வளவு பெரிய நெருக்கடியில் தெர் இஸ் இவ்வளோ யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்கூலில் கிண்டர் கார்டன் ஆரம்பித்து பிஹெச்டி வரைக்கும் இருக்கு ஆன்லைன் டெவலப் ஆச்சு பாருங்கள். எனிபடி நோ கூகுள் கிளாஸ் ரூம் பற்றி யாருக்காவது வந்துடும், இவ்வளோ பெருசாக டெவலப் ஆகுதுன்னு தெரியுமா பாருங்கள். எல்லா கம்பெனியும் லாஸ் ஆகிட்டு இருக்குன்ட்டு இருந்தாங்க. திடீர்னு ஆன்லைனில் எவரிபடி எல்லாருமே நம்ம எல்லாருமே ஆன்லைனில் அக்கஸ்டம்ட் ஆகிட்டோம். காலையில் ஸ்டூடெண்ட்டே எனக்கு வந்து காலையில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி 2 ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, சார் திஸ் இஸ் ஆன்லைன் சார்பாங்க, எனி டிஃபிகல்ட்டி இருக்காம்பாங்க. அவங்களே ஆன்லைன் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் கிளாஸ் ரெடி பண்ணிவிட்டு கிளாஸை முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணுமோ எல்லா ஹெல்ப்பும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ ஆன்லைனுங்கிறது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஸோ சார் சொன்ன மாதிரி ஒரிஜினல் பிளான் இஸ் வி ஹேவ் அ கிளாஸஸ் மோஸ்ட் ப்ராப்ளி ஆல் சண்டேஸ் கிளாஸஸ் இருக்கும் ஃபிசிக்கலி. சப்போஸ் எனி ரீசன் முடியல அப்படின்னா இந்த சண்டே கிளாஸஸ் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும், அல்லது ஆல்டர்னேட்ஸ் வீக்லி ஒன்ஸ் ஒரு டைம் டேபிள் வந்துடும். ஏன்னா என்ன சுச்சுவேஷன் நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால நீங்கள் ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம், நம்ம இப்போ போய் ஜாயின் பண்ணலாமா, இனி ஒரு அடுத்த பேட்சில் ஜாயின் பண்ணால் பெட்டராக. பாருங்கள், நான் நாட் லைக் ஐஏஎஸ் இந்த குறிப்பிட்ட டேட்டில் மட்டும் ஏடு நமக்கு வரவே வராது. இந்த ஜுடிஷியல் சர்வீஸில் ஒரு ஏடு வர்றதுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆகிருக்கு. 2 இயர்ஸ் ஆகி செலெக்ஷன் ப்ராசஸ் இட் வில் டேக் 1 இயர் சாலிடாக ஆயிரும். ப்ரிலிமினரிக்கு உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 45 days, ப்ரிலிமினரியிலேருந்து 3.5 months பொறுத்து மெயின் ரிசல்ட் வர்றதுக்கு 3 months ஆயிரும். 9 months ஆயிடுச்சு. இன்டர்வியூ முடித்து உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஆர்டர் கிடச்சி போஸ்டிங் ஆர்டர் வரையில் சாலிடாக 1 year ஆகிப்போம். அப்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இன்னொரு அட்வர்டைஸ்க்கு இடையில 2 months 2 years, செலெக்ஷன் கரெக்டாக வந்ததுன்னா 1 year 3 year ஆகிடும். இப்போ யாராவது ஒருத்தர் வர்ஜில் இருக்கீங்கன்னு வச்சுங்க அந்த ஏஜ் லிமிட்டில், அப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். தட் இஸ் அ கோல்டன் சான்ஸ். இல்லை சார் எனக்கு வந்து 3 சான்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஸ்டில் யூ ஹேவ் காட் ஏ கோல்டன் சார். என்ன சார் அவருக்கும் அது கோல்டன் சான்ஸுங்கிறீங்க, 3 attempt இருந்தால் எனக்கும் கோல்டன் சான்ஸ்னா, நீங்கள் இப்போ செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சரில் இந்த 5 year கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு பின்னாடி ரேஸில் இருக்காங்க. நீங்கள் இப்போ போனீங்கன்னா ஹையரார்க்கியில் சீக்கிரம் ஒரு 10 years நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகிருக்கீங்க. தென் நெக்ஸ்ட் தேரிஸே உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்தது என்னென்னு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கேட்டகரியில் ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்தது சபார்டினேட் ஜட்ஜ், அனதர் 5 years அதோட டார்கெட், 5 to 7 years. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆனீங்கன்னா எவ்ரிபடி ஹேஸ் அ சான்ஸ் டு பிகம் ஏ ஹைகோர்ட் ஜட்ஜ், சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டில் பெட்டர்னு சொல்கிறது யங்ஸ்டர்ஸு, இந்த தடவையே நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹையரார்க்கியில் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்குது. இந்த ஒரு சர்வீஸில் மட்டும்தான் அப் டு 75 years வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். 75க்கு மேலேயும் இருக்கலாம். சார் சிரிக்கிறாரு, இந்த 75 வரைக்கும் அப்படிங்க சார். 62 ரிட்டையர்மெண்ட்டு, அதுக்கு பின்னாடி 62 மேலே 65 வரைக்கும் நிறைய ட்ரிபியூனல்ஸ் இருக்குது. அதுக்கு பின்னாடி லா கமிஷன் இருக்குது. 65 லக்ஷ்மணன் ஜெயன்னு ஒரு தெரியும் உங்களுக்கு, நம்ம ஊருக்கார் ரிட்டையர் ஆனார் சுப்ரீம் கோர்ட்லேருந்து. தென் ஹி வாஸ் லா கமிஷன் சேர்மன் ஆனார். ஸோ தெர் ஆர் செவரல் போஸ்ட் லைக் திஸ். ஒன் திங் அப்பார்ட் ஃப்ரம் திட் யூ மஸ்ட் ஹேவ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, ஒரு சிவிலோ கிரிமினலோ ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் சொன்னோன்னா நம்மளால் முடிஞ்சது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திருப்தி, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒன்லி திங் இஸ் நம்ம எங்கெங்கேயோ போடுவாங்க, எங்கெங்கேயோ போவோம், உலகத்தில் எல்லா தமிழ்நாட்டில் எல்லா இடத்தையும் பார்ப்போம். ஸ்டில் நமக்கு வந்து என்ன இருக்கோ, நமக்கு உண்டான ப்ரெஸ்டீஜ், நமக்கு உண்டான நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு, நமக்கு வந்து டிரைவர்ஸ் கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ இட் இஸ் அ குட் போஸ்ட் வென் யூ ஆர் சோசன் இட். ஆசிலேட்டிங் நம்ம இப்போ எழுதலாமா, இன்னும் கொஞ்ச நாள் எழுதலாமா யோசிக்கிறதுக்கு இல்லை. இப்போவே லேட்டாக
வந்து சார் லேட்டாக வந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இன்றைக்கோட லேட்டாக இருந்து இன்றைக்கி ஆரம்பித்தாச்சுன்னா இன்னைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம செலெக்ஷனில் தான் பார்க்கணும். ஸோ யூ ஹேவ் டு டிட்டர்மினேஷன், அது ஒன்று இருந்தால் போதும். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருக்குது. பார்ட் ஏல சிபிசி கான்ட்ராக்ட்னு கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட், சிபிசி, தென் பேங்கிங் லா, தென் சிஆர்பிசி எவிடன்ஸு, கான்ஸ்டியூஷன் லா. இத்தனை பேப்பர், ஒரு 7-8 பேப்பர் சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா 17 பேப்பர். 10 சிட்டி டென்னிஸ், அதாவது ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டும் இருக்குது. புதுசாக வந்த ரெண்ட் கண்ட்ரோல் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸும் இருக்குது, அதுவும் இருக்குது. சிஆர்பிசின்னு சொல்கிறாங்க, மைனர் ஆக்ட்டுங்கிறாங்க. மைனர் ஆக்டில் 20 ஆக்ட் இருக்குது. அது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த 2 ஆக்ட் அது கூட சேர்த்திருக்காங்க. தேர் இஸ் ஒன் லைன் இன் த சிலபஸ் சேயிங் மைனர் ஆக்ட்னு வி ஹவ் ஸ்டார்டட், இட் இஸ் ஒன்லி அன் இல்லுஸ்ட்ரேட்டிவ். நாங்கள் மைனர் ஆக்ட்னு ஒரு உதாரணத்துக்கு தான் கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மைனர் ஆக்ட்ஸ் எதிலிருந்து வேணாலும் கேள்வி வரும். உங்கள் பேட்டர்ன் ஆஃப் மை எக்ஸாம் பாருங்கள். 100 மார்க் எழுதணும் நீங்கள். ஸோ 100 மார்க்கு 3 hours எழுதணும். மினிமம் பாஸ் கேட்டகரி வச்சுருக்காங்க 30, 35, 40. அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். சார் 40 எடுத்தால் போதுமா சார் அப்படின்னா ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. நீங்கள் 44 பாஸ் எடுத்துட்டீங்க, 80 மார்க்கு லா பேப்பர். இந்த இதில் 100 மார்க்கில் 80 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஃப்ரம் லா, 20 கொஸ்டின்ஸ், 10 கொஸ்டின் ஆப்டிடியூடு, 10 கொஸ்டின் ஜென்ரல் நாலேஜ். சப்போஸ் இங்கே ஜிகே 20 கொஸ்டினுமே தப்பாக எடுத்துட்டீங்க, ஒரு கொஸ்டினுக்கு 0.25 மைனஸ் மார்க். அப்போ எவ்வளோ மார்க் போச்சுங்க சார்? 20 கொஸ்டினுமே தப்பாக எழுதுனா 5 மார்க் போச்சு. நீங்கள் லக்கிலி 44 வாங்கியிருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், வெரி அன்லக்கி. ஒரு மார்க்கில் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நம்மளோட எய்ம் என்னவாக இருக்கணும், ஜிகே நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஜிகே படிக்கிறோம், எழுதுகிறோம், அதில் 5 மார்க்குக்கு, அந்த 20க்கு 20 மார்க்குக்கு ஒரு 10 மார்க்காவது வாங்குகிறோம். ஈவன் தென் இதில் வந்து நீங்கள் 60 மார்க் எய்ம் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களால் 60 கொஸ்டின் 60 மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது. நெகட்டிவ் மார்க்கை பற்றி அதிகபட்சம் போனால் 10 தானே சார், ஸ்டில் யூ வில் பி 50 மார்க்ஸ். ஸோ ஹையஸ்ட் ப்ரிலிமினரியில் எடுக்க ட்ரை பண்ணணும். ஆனால் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் எல்லாருமே, சார் ப்ரிலிமினரியில் வந்து பாஸ் பண்ணால் கூட போதுமே சார், நான் மெயின் வந்துடுவேனே சார். அது நீங்கள் ஏன் வந்து 60 எய்ம் பண்ணுறீங்க? நான் 48 எடுத்து கூட பாஸ் பண்ணிடலாமேனா, நான் முதல்ல ஒன்று சொன்னேன், உங்களுக்கு ஞாபகமாக இருக்கணும், 1:10 அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் 45 எடுக்கிறீங்க, 10 ஜிகே மார்க் போச்சு, எக்ஸாக்ட்லி 40 இருக்கீங்க. உங்களுக்கு மார்க் தெரிஞ்சிடும். மெயினுக்கு பர்மிட் ஆகுமா ஆக மாட்டோமா, வருவோமா, 1:10ங்கிற அந்த பயம் இல்லை. ஒரு லிஸ்டோடு போடுவாங்க, ஹூ ஆர் ஆல் குவாலிஃபைடு ஃபார் மெயின் எக்ஸாம். இப்போ அதை பார்க்க வரைக்கும் எக்ஸாக்டாக 40 வாங்கியிருக்கிறோமே, அந்த 1:10 வந்துடுமாங்கிற பயம் வேண்டியதில்லை. கொஞ்சம் அதிகம் ஸ்கோர் பண்ணலாம். ஒன் திங். செகண்ட் ஒன் இஸ் பாருங்கள், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி வச்சுருக்காங்கன்னா, த சேம் சிஆர்பிசி, சிபிசி, எவிடன்ஸு மெயினில் இருக்கும். மெயினில் ஒரு பேப்பர் லா பேப்பர். மெயினில் ஆக்சுவலி 4 பேப்பர் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்லேஷன், தமிழ் ஜட்ஜ்மெண்ட்டை இங்கிலீஷில் பண்ணணும், இங்கிலீஷ் ஜட்ஜ்மெண்ட்டை தமிழில் பண்ணணும். டிரான்ஸ்லேஷன் பேப்பர், கிரிமினல் அண்ட் சிவில். அதில் அதிகமாக படிக்க வேண்டியதில்லை. அது வந்து ஹோம் ஒர்க்கு. இப்போ மெயினில் வந்து நம்ம வந்தீங்கன்னா ஹோம் ஒர்க் கொடுப்போம். ஒரு பேப்பர் தியரி பேப்பர். இதே சிஆர்பிசி இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, சிபிசி இருக்குது, கான்ஸ்டியூஷன் இருக்குது. இந்த 4 பேப்பருக்கு 100 மார்க். டிரான்ஸ்லேஷன் 100, சிபிசி சிஆர்பிசியில் 100. இஷ்யூ சிவிலில் வந்து உங்களுக்கு தெரியும், சிவிலில் எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல எனக்கு. சிவிலில் என்னென்னா, ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணி மணி சூட்னு வச்சுக்கங்க, வெதர் பிளைன்டிஃப் இஸ் சென்டெட் டிகிரி எஸ்பிரைட் ஃபார்னு ஒரு இஷ்யூ ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிரிமினல் கேஸு 376 ரேப்ஸ் கேஸ்னால், வெதர் த ப்ராசிக்யூஷன் ஹேஸ் ப்ரூவ்டு த சார்ஜஸ் பியாண்ட் ரீசனபிள் டவுட் அப்படின்னு ஒரு செஷன் ஜட்ஜ் ஒரு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவார். ஸோ இந்த 2க்கும் ஆன்சர் வந்ததுன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து ஃப்ரேம் சார்ஜஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க. சிவிலில் அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங், கிரிமினலில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங், 2 பேப்பரு, ஒரு டிரான்ஸ்லேஷன் பேப்பரு, ஒரு பேப்பர் தியரி பேப்பர். இந்த ஒரு பேப்பர் தியரி பேப்பர் எல்லாத்துலேயும் சேர்ந்து 300 மார்க். நீங்கள் வைவா வந்து 60 மார்க். 360க்கு நீங்கள் எடுக்கணும்.
தியரி பேப்பரில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் சிவில் சைடு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு சிபிசி தெரியும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் சிபிசி சிஆர்பிசி எவிடன்ஸை இப்போ அப்ஜெக்டிவ் டைப்பாக கொஸ்டினாக இருக்கிறதுனால ப்ரிலிமினரிலேயே தரோவாக உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். எந்த கொஸ்டின் வேணாலும் வரலாம், சாய்ஸஸ் ஒன் வேர்டு தானே, 5 ஆன்சர் இருக்குது. ஒரு ஆன்சர் இருக்கும் பாருங்கள். ஒரு நியர்பை வாட் இஸ் மீன் பை ரெஸ் ஜுடிகேட்டா? ரெஸ் ஜுடிகேட்டா மீன்ஸ் யூ நோ ஆஸ் பர் செக்ஷன் 10 ஸ்டே ஆஃப் த சூட். ஏற்கனவே ஒரு கேஸ் வந்து டிசைட் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பின்னாடி அதே பார்ட்டிஸ் அதே சப்ஜெக்ட் மேட்டருக்கு இன்னொரு சூட் போடக்கூடாது, செக்ஷன் 10 சிபிசியில். இப்போ ரெஸ் ஜுடிகேட்டான்னு போட்டுட்டு ஆன்சர் decided by the competent court in the same part between the same parties ஒரு ஆன்சர் இருக்கும். ஸோ எஸ்டாப்பில் பற்றி ஒரு ஆன்சர் இருக்கும். 4 ஒரு ஆன்சர், ஒரு க்ளோஸ் ஆன்சர், 3 ராங் ஆன்சர் இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் தரவாக தெரிஞ்சதுன்னா 2 hours இந்த எக்ஸாம் ப்ரிலிமினரிலேருந்து வெளியே வந்துடலாம். நீங்கள் ஜிகேக்கு தான் யோசிக்கணுமே தவிர சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரத்தில் வர்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். The liability of surety is 1, 2, 3 co-extensive with the principal debtorன்னு ஒன்று கொடுத்துருக்கு. அதுதான் அதனோட கரெக்ட் ஆன்சர். அதுக்கு க்ளோஸ் ஆன்சர் ஒன்று, அப்புறம் 3 ராங் ஆன்சர் கொடுத்துருக்கு. அந்த பிரின்சிபல் கோ ஷூரிட்டியை பற்றி நீங்கள் கிளாஸில் நடத்தியிருந்தா உடனே உங்களுக்கு அது வந்துடும். கோ எக்ஸ்டென்சிவ் வேர்டு வந்துடும். இட் வில் டேக் 2 seconds to tick that question. கண்டினியூயிங் கேரண்டி மீன்ஸ் கேரண்டி ஃபஸ்ட்டு வந்து சியில் சீரியஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், ஏபி சம் அதர் திங், C some other thing. Everybody knows continuing guarantee is a guarantee of number of transaction or series of transaction. So இப்போ நாங்கள் எங்களோட கான்சன்ட்ரேஷன் இந்த கண்டினியூயிங் கேரண்டி நடத்தியில் அந்த சீரியஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், liability co-extensive, agreement without consideration is void. Students, are you hearing in the online? Hello? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை we will ஷார்ப்பாக உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸுக்கு வந்து ப்ரிலிமினரியில் வருங்கிறத இந்த கிளாஸில் ஷார்ப்பாக எடுக்கும்போது சொல்லுவோம். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கணும். நம்பர் 1, போன அன்னைக்கே படிக்கணும். இதில் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் அதை விட்டுட்டு வர முடியாது. ஸோ யூ ஹேவ் சார் சொன்ன மாதிரி அலாட் த டைம் இன் சச் அ வே. மினிமம், அதாவது ஐஏஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ், அவங்க ஃபுல் டைமே அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு சாருக்கு ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கும், அவருக்கு செக் கேஸ் இருக்கும், இவர் 4 கிளைண்ட்டை போட்டிருப்பாரு, கிளைண்ட்டுக்கு பதில் சொல்லணும். ஸோ அந்த ஒர்க்கை டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ இந்த நெருக்கடி இருக்குது. இப்போ நீங்கள் என்னென்னா உங்கள் ஜஸ்டிஃபிகேஷன், நம்ம காசு வாங்கிட்டோம் கிளைண்ட்டுக்கிட்ட, கிளைண்ட்டுக்காக நம்ம வந்து பதில் சொல்லி தானே ஆகணும், பரவாயில்லைன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், இன்றைக்கி கிளாஸ் போக அதுக்கு சார் சொல்கிறாரு, முக்கியமான கேஸ் ஆச்சே, பரவாயில்ல ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் போகாட்டி பரவாயில்லன்னு நினைக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், சார் இவ்வளவு நெருக்கடியில் கூட கிளாஸ்க்கு வந்துட்டீங்களா, இன்றைக்கி இவ்வளோ பெரிய கேஸ் இருக்குன்னு சொன்னீங்களா, அதில் கூட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதான் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ என்ன நெருக்கடி வந்தாலும் இந்த தடவை வந்து எக்ஸாமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி வெளியே வரோம் அப்படிங்கிற உங்கள்கிட்ட ஒரு மன உறுதி வேணும். அதாவது நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸில் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கில் எங்களுக்கு மோட்டிவேஷன் வரணும்னா பாருங்கள், இன்னும் சொல்லிக் கொடுக்கணும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்கணும். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணால் என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் ஷூராக ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணி, ப்ரிலிமினரி பாஸ் பண்ணால் ஆல்மோஸ்ட் நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் சார் 17 பேப்பரில் ப்ரிலிமினரியில் நம்ம 60 மார்க் எடுக்கிறோம், அதில் படித்த பேப்பர்லேயே 4 பேப்பரில் 100 மார்க்கில் எடுக்க முடியாது. டிரான்ஸ்லேஷன் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு. நான் வந்து 10 நாளில் டிரான்ஸ்லேஷன் சொல்லி கொடுத்துருவேன். மெயினுக்கு வந்தீங்கன்னா டெய்லி ஹார்ட் இங்கே எழுத வேண்டியதான். ஒரு லீகல் டிக்ஷனரி இருக்குது, சட்ட சொல்ல அகராதி, பிளைன்டிஃப் அப்படிங்கிறது வாதி, டிஃபெண்டன்ட்டுங்கிறதுங்க பிரதிவாதி. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குது. பெட்டிஷனர்னால் மனுதாரர், ரெஸ்பாண்டன்ட்னா எதிர்மனுதாரர், அக்யூஸ்னா குற்றவாளி, ஸோ சார்ஜ் ஷீட்னா குற்றப்பத்திரிகை. இப்படி ஒரு 100 வேர்ட்ஸ் இருக்குது சார். இந்த 100 வேர்ட்ஸை தரவு பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ப்ரிலிமினரிஸ் பண்ணும்போதே அக்யூஸ் நான் சொல்லுவேன், ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவேன். ஜட்ஜ்மெண்ட்னா தீர்ப்பு, நீதிமன்றம்னா கோர்ட்னா நீதிமன்றம், நீதிபதினா நீதி, உங்களுக்கு தெரியும் நீதிபதி. ஸோ இந்த வேர்ட்ஸை அப்பப்போ நீங்கள் அந்த வேர்ட்ஸை டெய்லி வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி இந்த வேர்ட்ஸ் இங்கே பார்த்துக்கணும்.
டெய்லி இங்கே வர்ற கிளாஸை பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமல் ஃபைனலுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க. ஸோ இவ்வளவு ஷார்ப்னஸ் நீங்கள் இதையவே கேட்கலாம். சார் என் ஃப்ரெண்டுங்க சார், அவன் வந்து வீட்டிலேருந்தே எழுதுகிறான் சார், காலேஜ் இந்த கோச்சிங் வேண்டியதே நினைக்கிறான் சார், அவன் காலேஜில் 80% 90%க்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. என்ன பர்சன்டேஜ் வாங்குனீங்கிறத மினிமம் எலிஜிபிலிட்டி இருந்தால் இங்கே எழுதுகிறான். ப்ரிலிமினரி பாஸ் பண்ணால் ஃபைனல் பாஸ் பண்ணால் இன்டர்வியூ ஹவுஸ் ஸ்மார்ட்னஸ் நீங்கள் அதுதான். யாராவது எம்எல் இங்கே பாஸ் பண்ணவங்க இருக்கீங்களா? எனி எம்எல் கிராஜுவேட்ஸ்? எம்எல் இருந்ததுன்னா யூ வில் கெட் 3 or 4 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மேடம் எங்கே இருக்கீங்க, எந்த ஊர்னு மட்டும் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? எந்த செனாய் நகர். ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? சரி, எந்த காலேஜ் பண்ணீங்க? வெரி குட் வெரி குட். ஓகே, என்ரோல் பண்ணிட்டீங்களே? பண்ணிட்டீங்களே? சீக்கிரம் பண்ணிடுங்க. ஏர்லியஸ்ட் பாசிபிள். என்ன சார்? எங்கேங்க சார்? சோயில்லையா படிச்சுட்டு இருக்கீங்களா? பாருங்கள், என் ஸ்டூடெண்ட்டே இருக்கிறார். பார்த்துருக்கீங்களா? என்ன பார்த்தது இல்லையா? எந்த செக்ஷன் நீங்கள்? பிபிஏவா பிஏவா? பிஏவா? நான் 4th இயருக்கு முந்தா நாள் வந்திருந்தேன் கிளாஸுக்கு. ஓகே, நான் பிகாம் எடுக்கிறேன்ப்பா. பிகாமுக்கு வந்து பேங்கிங்லாம் எடுக்கிறேன். இப்போது முதல்ல எவிடன்ஸ் எடுத்தேன். ரைட், பரவாயில்ல. சோயல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? ரைட், நீங்களும் சோயலா? ஓ வெரி குட் வெரி குட். 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் வரேன்னாங்க. நானாக என்ன பண்ணிட்டேன், நிறைய அட்வொகேட்ஸ் வராங்கன்னு எல்லாத்தையும் கட்டையில் பண்ணி ஒரு 1 hour உட்காந்துட்டு போகிறேன்னாங்க. சரி, அவங்களுக்கு தனியாக வர வச்சுக்கலாம், இன்னும் உங்களுக்கு 1.5 வருஷம் இருக்குன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணேன். பரவாயில்ல, வெரி குட் வெரி குட். 2 பேர் அங்கேயே இருந்து வரீங்க. நீங்கள் சார்? சென்னை லோக்கல். என்ரோல் பண்ணிட்டீங்களே? சாரி, வெரி குட். எவ்வளோ வருஷம் ஆச்சுங்கம்மா? ஹைகோர்ட்டில் பண்ணுறீங்களா? சரி, ஹைகோர்ட்டில். திருச்சியா? வெரி குட். இப்போது 4th இயர். பட் ஆன்லைனில் கிளாஸ் பண்ணி பார்த்து அட்டன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? வெரி குட் வெரி குட் வெரி குட். எந்த காலேஜுங்க? சவிதாவாமா? 5 years கோர்ஸ் ஆமா? எங்கே முடிச்சிங்க? வெரி குட் வெரி குட். ஓ 15. எங்கம்மா? ஓ ஓ வெரி குட். சரி. ஓ சரி. பிசிஏவா? ஓ வெரி குட் வெரி குட். ஓ அப்படியா? ஓ சுஜிதா, சரி சரி. இப்போ கூட சார் என்னை கேட்டுட்டு இருந்தார், சோயல் ஸ்டூடெண்ட் இது கூட போடாதீங்க, ஆனஸ்டாக சொல்கிறேன், அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பாங்க, நான் தனி பேட்ச் ஒன்று போட்டிருங்க சார்னு இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி கூட வரேன்னாங்க அப்படின்னு. வெரி குட் வெரி வெரி குட். சொல்லி ஒரு பிளான், அட்வான்ஸ் பிளான் தேவை தான். நீங்கள் 5th இயர் தானே? யூ ஆர் இன் எக்ஸாக்ட்லி கரெக்ட் பீரியட் தான். நத்திங். 5வது வருஷம் உங்கள் மேட்ரு ஆஃப் கோர்ஸ் 3 months போயிடும். ஸோ யூ கேன், இந்த ஏப்ரல் மேலே அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ யூ கேன் ரைட் இட். வெரி குட் வெரி குட். ரைட். ஸோ சொல்லுங்கள், எங்கே படிச்சிங்கம்மா? சவிதாவா? வெரி குட். ப்ராக்டிஸ் இல்லை சார்? பண்ணிகிட்ருக்கீங்களா? சரி, இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க நீங்கள் ஏதாவது ஒரு அசோசியேஷனில் மெம்பராக இருப்பீங்க இல்லைங்களா? ஏதாவது ஒன்றில் ஆகிருக்கு. ஏன்னா தே வில் ஆஸ்க் யூ த சர்டிஃபிகேட் ஆஸ்கிங் யூ ஆர் அ மெம்பர் ஆஃப் அ பர்டிகுலர் பார். அது மஸ்ட்டு. அதனால் மெம்பர் இல்லாமல் சிலர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. யூ பே 1500 rupees சப்ஸ்கிரிப்ஷன். தென் உங்களுக்கு ஒரு நம்பர் அலாட் பண்ணுவாங்க. தென் அந்த மெம்பர்ஷிப் நம்பர் இருந்ததுன்னா உங்கள் மெம்பர்ஷிப் நம்பரோடு கிடைக்கும். அதனால் அது மஸ்ட். அப்ளிகேஷனில் நீங்கள் ப்ராக்டிஸ் காமிக்கிறீங்க இல்லையா, என்க்ளோஷர் மஸ்ட் பி விம்பாங்க. ஈவன் யூ என்ரோல் இட், தேர் இஸ் அ உமன் லாயர்ஸ் அசோசியேஷன். ஜஸ்ட் கோ தேர் அண்ட் பே சம் சப்ஸ்கிரிப்ஷன். யாரெல்லாம் என்ரோல் பண்ணலையோ, ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டாவில் வர்றவங்களுக்கு என்ரோல்மெண்ட் வேண்டியதில்லை. சுஜித், அன்னைக்கு ஏசான் டேட் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வர்ற அன்னைக்கு ரிசல்ட் வந்திருந்தால் போதும். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் கோட்டா என்ரோல்மெண்ட் இருந்தால் ஓகே, இல்லைனாலும் கொஸ்டின் இல்லை. பட் அதர்ஸுக்கு அது வேணும். ஸோ அட்வொகேட்டாக இருக்கிறவங்க என்ரோல் பண்ணிடணும்.
என்ரோல் பண்ணி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு அசோசியேஷனில் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி மெம்பர்ஷிப் நம்பர் வாங்கிட்டு, சிலர்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்த பின்னாடி வாங்குவாங்க. அதை விட அட்வைசபிள் ஒரு 3 months முன்னாடி வாங்கிக்கிறது பெட்டர். ஸோ ஒரு அந்த உங்களுடைய அட்மிஷன் நம்பர் இருக்கும். போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்ததுன்னா உங்கள் நேமை செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், சார் இஸ் மெம்பர் ஆஃப் அவர் அசோசியேஷன் சார், இஸ் கம்மிங் எவ்ரிடே, எங்ககிட்ட வராரு, ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு தெரியாது போலீஸ் வெரிஃபிகேஷன் வர்றது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பாசிட்டிவான ரிசல்ட்டோட போயிடும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டேஸ் இங்கே கிளாஸஸ் இருக்கும். சண்டே கண்டிப்பாக இருக்கும், சாட்டர்டேஸ் இருக்கும். இப்போ ஹாலிடேஸ் இருந்ததுன்னா முடிஞ்சால் ஹாலிடேஸில் இருக்கும். அதர் டேஸில் இப்போ காலேஜ் இவங்களுக்கெல்லாம் இருக்குது. அதனால் காலையில் மார்னிங் வந்து அட்வைசபிள் டைம் சொல்லுங்கள். மார்னிங்கில் என்ன டைம் அட்வைசபிள்ங்கிறீங்களோ 7 to 8:30, 7 to 8:30, சாரி 7 to 8:30 ஆர் ஈவினிங் 7:30 to 9. ஓகே. Hello, students from online. Hello, can you hear me? Hello. See, usually their offline classes will be Saturdays and Sundays morning around 10 to 12 or 1. That is one with reference to online. Offline. Even there is a class on offline classes. Other days there will be a class for online also morning. So we will advancedly intimate to you online classes morning 7 to 8:30. Evening 7:30 to 9. Anybody have any suggestions? Please tell me. என்ன சார்? ஈவினிங் சொல்லுங்க. ஒன் மினிட் சார். ஈவினிங் சொல்லுங்க. ஆன்லைனில் 7 to 9 ஆமா? ஓகேம்மா. ஓகே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? வேர் ஃப்ரம் யூ? அரியலூருங்களா? ஓகே மேடம். நோ ப்ராப்ளம். யூ கேன் ஹேவ் தட். 7 o'clock கேட்குறீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி. வித் ரெஃபரன்ஸ் டு அட்வொகேட்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்களா? யூ ஆர் ஹேவிங் அன் அட்வொகேட். இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே யூ கேன் யூஸ் த லைப்ரரி, பெஸ்ட் லைப்ரரி ஹைகோர்ட்டில் இருக்கிறது. யூ கேன் ஹேவ் அ டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும். சர்க்காராம் எவிடன்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ஸ்டாண்டர்டுக்கு காலேஜில் நிறைய புக்ஸ் இருக்குது. சிபிசினா 5 புக் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க. பட் அட்வொகேட் ப்ராக்டிஸ் பண்ணுற சிபிசி பெரிய டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது. யூ கேன் ஹேவ் அக்சஸ் ஆஃப் மேகசின்ஸ், அதனால் ஆர்டிகிள்ஸ் இருக்குது. அதனால் மெம்பர்ஷிப் ஆகிட்டால் நீங்கள் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் யூ நாட் நெசரி கோ டு த கோர்ட். நீங்கள் அவங்க உமன் லாயர்ஸ் அசோசியேஷன் போகிறீங்க, ஏசி ஹால் இருக்கும். யூ கேன் ரெஃபர் எனி புக், யூ கேன் டேக் த நோட்ஸ், யூ கேன் பீஸ்ஃபுல்லி சிட் தேர் அண்ட் ப்ரிப்பேர் இட். எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள் சார். புரியலம்மா? வீக் டேஸ்லம்மா ஈவினிங் 5 to 8 வந்து எல்லோரும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்ஸ் எல்லாம் கோர்ட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும். ஸோ இட் வில் டேக் சிட்டியில் எப்படியும் 7 மணி ஆகிடும். 7 அப்படிங்கிறது ஒரு ஐடியல் டைம். 7 அப்படிங்கிறது ஆமாம். அதர் டேஸ் இந்த கிளாஸஸ் இப்போ இருக்குது பாருங்கள். இன்றைக்கி 11க்கு ஆரம்பிச்சோமே, இது சண்டே கண்டிப்பாக இருக்கும். ஈவன் சாட்டர்டே சண்டேவும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வெக்கேஷன் வரப்போகுது. வெக்கேஷனில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு எப்போ எக்ஸாம் முடியுது? அப்படி தான் ஆரம்பிக்குது. ஒரு 1 week. என்ன சார்? 20th of January. ஒரு எக்ஸாம் அப்போ சொல்லுங்கள், அதை நம்ம எப்படி பண்ணிக்கிறோம். 20ஆம் தேதி எக்ஸாம் வருதுலங்க, அப்போ வந்து நான் ஆன்லைன் கிளாஸ் வச்சு ஓவர் பண்ணுவேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸ். இந்த மாதிரி கிளாஸஸ் வரும்போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். எனக்கு எவிடன்ஸ் ஆக்ட் யூ நோ ஹவு டிஃபிகல்ட் இட் வாஸ். சுஜித், நான் உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்தேன்னா சுஜித்? ஜென்ரல் டாபிக் நான் ரெகுலர் கிளாஸ் போகலாம். அதனால் எனக்கு எவிடன்ஸ் ஆக்ட் யூ நோ ஹவு இட் வாஸ் டஃப், ஹவு இட் இஸ் டிஃபிகல்ட். ஐ வில் கம்ப்ளீட் இட் வித்தின் 5 to 6 classes. 6 கிளாஸஸில் உங்களால் தரவாக பண்ண முடியும். அதிகபட்சம் 10 கிளாஸ். பட் ஏன் அதை அவ்வளோ வேகமாக முடிக்கணும்னா,
There are several subjects, CPC, CRPC எல்லாம் 500 செக்ஷன்ஸ் இருக்குது. 17 சப்ஜெக்ட்டுங்கிறது இட்ஸ் a பெரிய ஒர்க். அட்லீஸ்ட் நீங்கள் எவ்வளோ சார் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க, அதனால் பயம் இல்லை, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இருக்கு உங்களால் பண்ண முடியும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஐ ஆம் கோயிங் டு ஃபினிஷ் இட். பத்தாது 8 to 10 hours ஓகே. நீங்கள் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நோட்ஸ் எழுதிக்கணும். ஒன் திங் அதை பண்ணிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணும்போது நோட்ஸ் எழுதிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, கிளாஸில் ஒன் வேர்டு அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஒன் வேர்டு கொஸ்டின் சொல்கிறதெல்லாம் நீங்கள் டிக் அடிச்சிடணும் எழுதி. ஸோ அது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினாக வரும். ஐ வில் கோ ஆன் சம்மரைசிங் டாபிக். கன்ஃபஷன் வச்சுக்கங்க. கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் given before a police officer is invalid. You know what is meant by confession? The accused himself admitted. He says, நான் தான் கிரைம் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். செக்ஷன் 25 என்ன சொல்லுது? ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கன்ஃபஷன் கொடுத்தா இன்வேலிடு. கொஸ்டின் எப்படி வரும்னா, கன்ஃபஷன் பிஃபோர் அ போலீஸ் ஆஃபீஸர்னு போட்டுட்டு ஜுடிஷியல் வேலிடுங்கிறது 5 இருக்கும். வேலிடு ஃபஸ்ட்டு கொடுத்து கன்ஃபஷன் பிஃபோர் த போலீஸ் ஆஃபர் வேலிடு ஏ, இன்வேலிடு பி, நாட் என்ஃபோர்ஸபிள் அப்படி ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அன்லஸ் யூ நோ த எக்ஸாக்ட் வேர்டு. 25ல் வேலிடுங்கிற வேர்டு தெரியாது. இங்கிலீஷில் மைனர்ஸ் கான்ட்ராக்ட் இஸ் வாய்ட் அப் இனிஷியோ. வாய்டு அப் இனிஷியோ 4-5 வேர்டு இருக்கும். இங்கிலீஷில் இருந்தால் வாய்ட் அப் இனிஷியோ. ஜென்ரலாக மைனர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டு வேலிடுன்னு கொடுத்துருப்பாங்க. மைனர்ஸ் கான்ட்ராக்ட் இஸ் வாய்டு ஜென்ரல் ரூல். தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ dear students, do you want to ask any questions online? I'm going to complete the session. You want to ask any questions, you can ask with reference to academic. So probably our director agreed to start around 17th. First class will be in the மாதிரி offline classes ஓட ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு auspicious days. Then we can have a timetable கொடுப்போம். But continuously we will go on. There are several lecturers they are going to take. I used to take எவிடன்ஸும் ஐ யூஸ் டு டேக் செவரல் சப்ஜெக்ட். பட் இப்போ நான் எவிடன்ஸும் கான்ட்ராக்டும் பேங்கிங்கில் 3 நான் தான் எடுக்க போகிறேன். 3லேயும் 10 மார்க் இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு டிசைட் டு ஹேண்டில் 3 சப்ஜெக்ட்ஸ். ஏதாவது சந்தேகம் இருக்கா? சுஜித், ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, சுஜித்தெல்லாம் இருக்கார் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அங்கிருந்தே கிளாஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.